பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை என்பது இந்தியா முழுவதும் தினந்தோறும் நாம் பத்திரிகைகளை பார்த்து கடந்து செல்லுகிற ஒரு சாதாரண நிகழ்வாக மாறிப்போச்சு. இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் இப்படி யார் மீது ஆனாலும் பாலியல் வக்கிரங்கள் என்பது அளவு கடந்த வகையிலே ஒரு பட்டியலிட்டு சொல்ல முடியாத அளவிலே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன அடிப்படையாக இருக்கிறது? இன்னைக்கு சமூகத்துல யாரெல்லாம் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று பேசுகிறார்களோ அந்த உறுப்புகளே இன்றைக்கு பாலியல் குற்றத்தில் முதன்மையான நபர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்தியாவுடைய யதார்த்த நிலைமை. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி, அந்த பத்திரிகை செய்தியில ஒரு மாவட்ட பெண் நீதிபதி எனக்கு இந்த பணி வேண்டாம் என்று ராஜினாமா செய்துவிட்டு செல்லுகிறார், விருப்பு ஓய்வில செல்லுகிறார். ஏன் விருப்பு ஓய்வில நான் செல்லுகிறேன் என்பதற்கான காரணத்தை அந்த பெண் நீதிபதியே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்தியாவில் எல்லாருக்கும் நாங்க தீர்ப்பு சொல்லுவோம், ஆனால் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பணியில் இருக்கும் போது பல நீதிபதி என்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்கிறார் என்று புகார் கொடுக்கிறேன். புகார் கொடுத்த எந்த நீதிபதியின் மேல் நான் குற்றம் சொன்னேனோ அந்த நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கிறது. நான் எப்படி பணியில் இருக்க முடியும்? ஆகையால் நான் பணியை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி ஒரு பெண் நீதிபதி, ஒரு மாவட்ட நீதிபதி பணியை விட்டு ராஜினாமா செய்து விட்டு வெளியேறுகிறார். அப்ப என்ன சூழ்நிலை இருக்கு நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அரசு துறைகள் உறுப்புகள் எல்லாமே ஒரு குற்ற கும்பலின் கூடாரங்களாக இருக்குது. நீதிமன்றத்தில் இது நிலைமையா? போலீஸ்ல என்ன நிலைமை? ஒரு கண்ணன் என்கிற ஒரு முருகனா கண்ணனா பேர், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா, ஐபிஎஸ் இருக்காரு. ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறவரு சக ஐபிஎஸ் பெண் அதிகாரியை பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறார். அந்த அம்மா சென்னையில புகார் தெரிவிப்பதற்காக டிஜிபி கிட்ட புகார் சொல்வதற்காக நேரடியாக பணியிடத்துல இருந்து சென்னையை நோக்கி கார்ல வராரு. செங்கல்பட்டிலே இன்னொரு மறிச்சு அந்த அம்மாவை புகார் கொடுக்க கூடாது என்று சொல்லி வழிமறிச்சு அந்த அம்மாவை புகார் கொடுக்க கூடாம தடுக்கிறார். என்ன பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு? இன்னைக்கு சமூகம் முழுவதும் சந்துக்கடை சாராயம் முதல் கஞ்சா வரைக்கும் யாரு இதெல்லாம் சமூகத்துக்கு சப்ளை பண்ற ஆட்கள் யாரா இருக்காங்க? யாரு கூட கூட்டு வைக்கிறார்கள்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல டிஜிபியா இருந்த குட்டா புகழ்னு பேர் வாங்கினார்ல முன்னாள் டிஜிபி, அப்ப குட்டாவை ஏற்றுமதி பண்ணுவதற்காக 300 கோடி லஞ்சம் வாங்கிக்கிட்டார் என்பது புகார். அப்ப சந்துக்கடை சாராயத்துல ரேஷன்ல மாம்பழம் கொடுக்குறாங்க, மாவட்டம் முழுவதும் விற்கிறாங்க. சந்து சந்தா அரசு மதுபானங்கள் கோட்டரைகளை வித்து நாசப்படுத்துகிறார்களே நாட்டை. இவங்கெல்லாம் குற்றவாளிகளா நீங்க காட்டப்படுறதில்ல. இவர்களெல்லாம் அதிகபட்ச தண்டனை என்னவா மாறுன்னு கேட்டீங்கன்னா பணியிடை மாறும். அப்ப இதெல்லாம் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட துறை, நீதிமன்றம், நிர்வாகம், போலீஸ் எல்லாம் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக வன்கொடுமைகளை தடுக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் தான் முதன்மையான குற்றவாளிகளாக சமூகத்திலே உலவி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தண்டிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இதை கட்டுப்படுத்தணும் என்ன செய்யணும்? நீ ஆபாச படங்களை ஒளிபரப்புகிற இணையதளங்களை கட் பண்ணணும். நீ அதை செய்ய மாட்ட. ஆராயம் விற்கிறத நிப்பாட்டணும். அதை நீ செய்ய மாட்ட. கஞ்சா புகழ் அந்த இதுல அப்ளை பண்றதை தடுக்கணும். அதை நீ செய்ய மாட்ட. இப்படி எதுவுமே செய்ய மாட்ட. ஆனால் குற்றங்கள் மட்டும் குறைந்து விடணும். எப்படி நடக்கும் இது? நீதிமன்றங்களும் இதை தடுக்க போறது கிடையாது. இந்த சட்ட அமைப்புகளும் தடுக்க போறது கிடையாது. இதை தடுப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த அரசு உறுப்புகளுக்கு எதிரான போராட்டங்களை மக்கள் கட்டியமைக்கணும். இந்த பண்பாட்டை, சினிமா, கலாச்சார சீரழிவு கொண்ட சீரியல்கள், ஆபாச படங்கள், இது எல்லாத்தையும் ஒளிபரப்பிக்கிட்டு பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கணும், கஞ்சாவை தடுக்கணும், போதைப் பொருளை தடுக்கணும்னு பேசிக்கொள்வதில் அறமில்லை. அதை தடுக்கணும் சொன்னா இந்த அரசு உறுப்பை அடித்து நொறுக்குகிற, அதை மாற்றுகிற ஒரு போராட்டத்தை மக்கள் கட்டியமைக்கணும். அதுதான் தீர்வாக இருக்க முடியும். எங்க ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஒர்க் பண்ற அலுவலம் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே பாலியல் கொடுமை ரொம்பவே நடந்துட்டு இருக்குது. அது குறைக்கவே முடியல. காரணம் இந்த போதைப் பொருள், கஞ்சா, இது எல்லாமே காரணமா இருக்குது. ஸோ எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள எப்படி பாதுகாத்து இந்த சமுதாயத்துல எப்படி வளர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. அந்த அளவுக்கு சமுதாயம் கெட்டு போயிருக்குது. எல்லா தாய்மார்களுமே சரி, எல்லாருமே தன் குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் சரி சொல்லி கொடுக்கணும். நம்ம வெளியே போனா நம்ம இந்த மாதிரி குட் டச், பேட் டச் எல்லாம் பண்றாங்க. அவங்க கிட்ட நாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கணும், எப்படி அதுல இருந்து நம்ம ஜெயிச்சு போராடி வெளியே வரணும். அவங்க இப்படி பண்றாங்களே, அதுக்காக நம்ம பயந்து ஒடுங்கி எல்லாம் வீட்டுக்கு இப்படி வெளியில போனா அப்படிலாம் நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அப்படிலாம் ஒருபோதும் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம வெளியே வரணும் அப்படின்றத நம்ம வீட்டுல இருக்க அண்ணன்மாருக்கு, அப்பா, அம்மா எல்லாருமே தன் குழந்தைங்களுக்கு, தங்கச்சிங்களுக்கு, அக்காங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க. அவங்க போல்டா வர்றதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நாங்க பஸ்ல போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த மது
மது போதை இதெல்லாம் அதிகமா பசங்க கன்சியூம் பண்றதுனால, அதிகமா சின்ன பசங்க கன்சியூம் பண்றதுனால பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. பையன் போயிட்டு பொண்ணு கிட்ட லெட்டர் கொடுத்து நீங்க வந்து லவ் பண்ணி ஆகணும் அது மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க. இது மாதிரி சமூக பிரச்சனை இருக்கிறதுனால இன்னும் கூட வெளியில, அதாவது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்னா இந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போய் காலேஜ் சேர்த்துறதுக்கே எங்க வீட்டுல எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அதனாலே என்ன தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லயே படிக்க வச்சாங்க. இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா கம்மி ஆகுது. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதை வந்து என்னால முழுசா படிக்க முடியல. அதுக்கு முழுக்க காரணம்னு பாத்தீங்கன்னா இல்ல நாங்க பசங்க மேல நான் தப்பு சொல்றதா இல்ல அவங்க கன்சியூம் பண்ற ஆல்கஹால் போதை பொருள் அதை நான் வந்து தப்பா சொல்றதான்னு எனக்கு தெரியல. சரி, அதனாலதான் வந்துட்டு, அதாவது அவங்க கன்சியூம் பண்ற போதை பொருள் குடிக்கிற பழக்கம் வழக்கன்றதுனால தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இதை முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பா குறைச்சி ஆகணும். இதுக்காக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். பிளஸ் வந்துட்டு வெளியில பஸ்ல வந்துட்டு போறாங்க வராங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள்னா முன்னாடிதான் ஏறணும், ஆண்கள் தான் பின்னாடிதான் ஏறணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். போலீஸ் வந்துட்டு கண்டக்டர் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி வைக்கணும். முன்னாடி யாராச்சும் கேர்ள்ஸ் நிக்கிற இடத்துல பாய்ஸோ, அதாவது பெரியவங்கள முக்கியமா வந்துட்டு ஒரு ஏஜ்டு பர்சன் வந்துட்டு நிக்க கூடாது. பசங்களாகட்டும் ஏஜ்டு பர்சன் ஆகட்டும், ஃப்ரண்ட்னா அந்த இடத்துல நிக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணணும். அப்படி இல்ல நான் அப்படிதான் நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த இடத்துல இறக்கி விட்டு போங்க. இல்ல நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. நீங்க சொன்னா உங்க பஸ் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்குன்னா நீங்க சொன்னா கேட்கணும். அதுதான் உங்க பஸ் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். அதனால இதை வந்து முழுக்க தவிர்க்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு போதை பொருளும் குறைக்கணும். அதுக்கான நடவடிக்கை வந்து அரசாங்கம் கண்டிப்பா எடுத்தே தீரணும். இது மாதிரி பண்றதுனால மட்டுமே பெண்கள் வந்து வெளியே சுதந்திரமா போக முடியும், வர முடியும். இந்த படிப்புக்காக மட்டும் இல்லாம ஜாப்காகவும் நான் முடிச்சுட்டேன், எனக்கு வெளியில போனா இன்னும் நல்லா நிறைய கத்துக்கிட்டு நான் என்னால இன்னும் நல்லா சேலரி ஏர்ன் பண்ண முடியும். ஆனா என்னால எங்க வீட்டுல வந்து வெளியே அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. இது மாதிரி விஷயத்தினால என்ன வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறதுனால நான் இன்னும் படிச்சுட்டு பட்டதாரி ஆயிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் இன்னும் வீட்லயே உட்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாமே ரொம்ப சமூக சீர்கேடான ஒரு விஷயம். இதை கண்டிப்பா மாத்தி ஆகணும். இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பா எங்களுக்கு உதவி பண்ணியே ஆகும். இந்த பாலியல் ரீதியான வன்கொடுமையை வந்து அது எப்படிலாம் தவிர்க்கலாம்னா, நம்ம சேஃப்டியா நம்ம எப்படி இருக்கணும்னா, இப்போ நமக்கு எமர்ஜென்சினா 112 அந்த நம்பரை வந்து நம்ம கால் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம லொகேஷன் ஆன் பண்ணா போதும். அவங்களுக்கு என்னென்ன இன்சிடென்ட், அவங்களுக்கு எதனாச்சும் சேஃப்டி வேணும்னா அந்த போலீஸ் அவங்களுக்கு நியரா இருக்க சென்டருக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து அந்த இன்சிடென்ட் எப்படி நடக்குது, எதனால நடக்குதுன்றது நமக்கு தெரியும். நம்ம எப்படி கேர்லெஸ்ஸா இருக்கோம், நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் வந்து சேலம் மாவட்டத்துல நடந்தது. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு அக்கா மூலியமா எங்களுக்கு தெரிய வந்தது, ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான நிறைய அபியூஸ் நடந்துச்சு. அந்த அபியூஸ்னால அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க பேரண்ட் யாரும் சப்போர்ட் இல்ல. அந்த சப்போர்ட் இல்லாதனால ஒரு ஸ்டாஃப் கிட்ட, அவங்க டீச்சர்ஸ் கிட்டே போய் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு. அது யாரோ ஒரு அன்னோன் பர்சன். ஆனா அவங்களுக்கு வந்து எந்த கேர்டேக்கும் பண்ணல. அந்த கேர்டேக் பண்ணாதனால யாருன்னா ஒரு சொசைட்டினால தான் அது நிறைய இன்சிடென்ட் நடக்குது. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட அவங்களுக்கு பேரண்ட் சப்போர்ட் இல்ல, அவங்க அந்த பேரண்ட்டுக்கு வந்து அந்த குழந்தை சப்போர்ட்டா இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து எந்த சப்போர்ட் இல்ல. அதனால ஒரு பொண்ணு மூலியமா ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு, கலெக்டருக்கு இந்த இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனே அந்த இன்சிடென்ட் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. அந்த இப்போ வந்து நம்ம போல்டா இருக்கிறதுனால தான் ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு போல்ட்னஸ் கொடுத்து நம்ம தனியா பாதுகாக்கணும். அவங்கள சேவா போயிட்டு வான்னு அனுப்பணும். நம்ம எதுவும் நம்பி அனுப்பணும் அவங்கள, அவ்வளவுதான். அந்த போதை பொருள் வந்து எதனால நடக்குன்றது நமக்கு தெரியும். அதனால கூட நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி இல்லாம இருக்குது. அதை கவர்மெண்ட் அதை தடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும். வந்து போதை கலாச்சாரம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களும் பல்வேறு போதை கலாச்சாரத்திற்கு உட்பட்ட அடிமையாகவே பிள்ளைங்க, சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கிறாங்க. கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளியிலேயே தொடங்குது. பள்ளின்னா சிறு வயது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை கூட போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்க கிட்டதான் நிறைய விஷயங்கள் தெரியுது. போதை எப்படி கிடைக்குதுன்னு அவங்க கூட கொண்டு போய் இந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு சாக்லேட் மூலம் கிடைக்குது, எங்களுக்கு பிஸ்கெட்டா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்டதான் நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, இப்படி எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து பள்ளிகள்ல தொடங்குற கலாச்சாரம் கல்லூரியில இருக்கு. கல்லூரியில இல்லாம இப்ப குடும்பங்கள்ல அதிகமா வன்முறைக்கு வர்ற காரணமே போதை பழக்கம் தான். போதை கலாச்சாரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல புது புது வகையில உருவாயிட்டு இருக்கு. இந்த கஞ்சா அபின் அது மாதிரி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில வந்து இத போதை கலாச்சாரத்துக்கு நிறைய வழிவகை ஏற்படுத்துறாங்க. கடந்த ஆட்சியில வந்து இது படிப்படியா குறைப்போன்னு சொல்லியிருந்தாங்க. சாலையோர மதுக்கடைகள் வந்து மூடி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியில வந்து இது வாய் சொல்லாகவே அவங்களுக்கு வந்து முழு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. திருவிழா காலங்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நாட்கள்ல தவிர மற்ற நாட்கள்ல வந்து அதிகமான கோட்டாவே நிர்ணயிச்சிருக்காங்க. அப்ப வந்து கவர்மெண்ட் தானே சொல்லுது, இந்த மதுவை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கமே முழு உத்தரவாதமா கொடுக்குது. ஏன்னா கவர்மெண்டே எங்களுக்கு அரசாங்கத்துல இதான் நாங்க நடத்துறோம், மதுவுல வர கோட்டாவை வச்சுதான் நாங்க எங்க கவர்மெண்டே நாங்க நடத்துறோம்னு சொல்லி
இப்படியும் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கும்போது இப்போ ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்கிற குடும்பத்துல போதை பழக்கம் வந்துருச்சுனாவே அந்த குடும்பம் வீணா போயிடும். கணவன் வந்து அவன் இன்னைக்கு வேலைக்கு போறாருன்னா போயிட்டு வந்த அந்த இன்னைக்கு கிடைக்கிற 800 ரூபாய் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரால் குடிக்க முடியுமோ போதைக்கு அடிமை அவ்வளவு முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுல வந்து ஒய்ஃப் வந்து கேட்பாங்க ஏதாவது சமைக்கிறதுன்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது கேட்கும் போது நீ சம்பாதிச்சது என்னாச்சுன்னா அந்த அம்மா ஏதோ சிறுக ஏதோ கையில இருக்கிறத குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு சில நேரம் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த கணவன் வந்து அந்த மனைவி கிட்ட அவரோட சம்பாதித்தியம் பத்தாம மனைவி கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. மனைவியை அடிச்சு உதைச்சு அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்துறது. அப்ப அங்கதான் தொடங்குது முதல்ல ஒரு வீட்டுல எப்படி வன்முறை தொடங்குதுன்னா அவருக்கு போதைக்கு நீங்க காசு கொடுக்கும் அப்படிங்கறது தான் அந்த இடத்துல தான் தொடங்குது. இப்ப அந்த இடத்துலயும் குடும்பம் வந்து வன்முறை பாதிக்குதுங்களா. இது போல இப்ப கல்லூரி பள்ளியில தொடங்குறாங்க இல்லைங்களா, பள்ளியில ஆசிரியர்களே போதையில தான் வராங்க. சிலர், நான் எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ஒரு சில ஆசிரியர்கள், ஒரு சிலர் வந்து தெய்வமாவும் கருதுறாங்க. ஆனா இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு வரும் பொழுது காலையிலேயே போதையோட தான் வராங்க ஸ்கூல். குழந்தைங்க வந்து அந்த சாரு மிஸ்பிஹேவ் பண்றாரு. அப்ப அந்த குழந்தை வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு போய் வீட்டுல சொல்லும். ஒரு நாள் 2 நாள் என்ன எங்க டச் பண்ணாங்க அங்க டச் பண்ணாங்கன்னு சொல்லி குழந்தைங்க சொல்லுதுங்க. இப்ப அந்த பேரண்ட்டுங்களை வந்து நம்ம கேட்க போகிறதா அந்த சார் வந்து ரொம்ப நல்லவர்ன்ற ஸ்கூல் நிர்வாகம் வந்து அந்த சாருங்களை தக்க வச்சுக்கிறாங்க. அவரோட தவறை மறைச்சிட்டு இல்ல அந்த சார் மேல நீங்க பழிய சொல்றீங்க அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. அந்த பெண்கள் அந்த குழந்தைங்க 10 பேருக்கு மேல எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இல்ல இந்த சார் இப்படிதாங்க மேடம், என்ன மட்டும் இல்ல எத்தனை பேர் சொல்ல விரும்ப மாட்டேங்கிறாங்க, வெளியே சொல்ல தயங்குறாங்க மேடம். பெண்கள் குழந்தைங்க வந்து எங்க கிட்ட முறையிடுறாங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த சிட்லிங் அரூர் மலையில வந்து இப்ப நம்ம தர்மபுரி வந்து மைக்ரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர் வந்து குடிபெயர்றாங்க. காரணம் வறுமை. நம்ம வறட்சி மாவட்டம்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த வறுமையில இருக்கிறதாக தானே பெற்றோர்கள் வெளியில வேலைக்கு போறாங்க. பாட்டி கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னா வீட்டுல இல்லாதவங்க என்ன வெளி சைடு போயிடுவாங்களே தோட்ட பக்கத்துக்கு போகும்போது அந்த பெண்ணோட தாய் மாமனி இந்த பொண்ணு வந்து அவுட் சைடு போடும்போது தாய் மாமனே அந்த பொண்ணு பலாத்காரம் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சதோ 8th ஏதோ படிக்கிற பொண்ணு. உறவுகள்ன்ற மத்தியில கூட ஒரு கலாச்சாரம் இல்லாம நாகரிகம் இல்லாம இப்படி எல்லாம் போதைக்காகத்தானே அடிமையாயிட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி